ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா NIRF ரேங்கிங் 2025. இதில் இன்ஜினியரிங் கேட்டகரியில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன காலேஜஸ் என்ன ரேங்கிங்கில் இருக்குங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஃபர்தரான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா NIRF ரேங்கிங் 2025ல் இருக்கிற இன்ஜினியரிங் கேட்டகரி காலேஜஸ் தாங்க. அதுவும் பர்டிகுலராக வந்து 1லேருந்து 100க்குள்ளே இருக்கிற காலேஜஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற வந்து IIT மெட்ராஸ் இந்த காலேஜ் தான் இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் ரேங்கில் இருக்குங்க. ஸோ அடுத்ததாக வந்துட்டு பார்த்திங்கன்னா NIT திருச்சி தான் இருக்குது. அதாவது நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி. இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா 9th ரேங்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா 14th ரேங்கில் இருக்குங்க. NIRF ரேங்கிங் 2025 படி இன்ஜினியரிங் கேட்டகரியில் இருக்குது. அடுத்ததாக வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி தான் இருக்குது. இந்த காலேஜ் வந்து 16th ரேங்கில் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை. இந்த காலேஜ் வந்து 20th ரேங்கில் இருக்குது. அடுத்து அமிர்தா விஸ்வா வித்யாபீடம். இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா 23rd ரேங்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 7th பார்க்க போகிற காலேஜ் வந்து கலசலிங்கம் அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன். இந்த காலேஜ் தாங்க இருக்குது. இது 33rd இந்த ரேங்கில் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு 8th இருக்கக்கூடிய காலேஜ் பார்த்திங்கன்னா சண்முகா ஆர்ட்ஸ் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் அகாடமி. இந்த காலேஜ் 40th ரேங்கில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய காலேஜ் சவிதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்ஸ். இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா 45th ரேங்கில் இருக்குது. அடுத்து ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா 47th ரேங்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் 67th ரேங்கில் இருக்குங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய காலேஜ் PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் 67th ரேங்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வெல்டெக் ரங்கராஜன் டாக்டர் சகுந்தலா R&D இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் 87th ரேங்கில் இருக்குங்க. அண்ட் தென் லாஸ்ட்டாக 14th இருக்கக்கூடிய காலேஜ் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் வந்து 100th ரேங்கில் இருக்குங்க. இந்த காலேஜஸ் எல்லாமே 1லேருந்து 100க்குள்ளே இருக்கக்கூடிய காலேஜஸ் தான். அதுவும் NIRF ரேங்கிங்கில் 2025ல் இன்ஜினியரிங் கேட்டகரியில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ் தாங்க. ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் அல்லது வேறு ஏதாவது காலேஜ் ரிலேட்டட் டவுட்ஸ் கோர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.